இன்னைக்கு நான் முதலமைச்சரா இருந்தேன்னா பொறுப்புக்கு வந்து முதல் நாள் என்ன பண்ணிருப்பேன், தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் காஸ்ட் சர்வே செஞ்சேன். எல்லா சமுதாயம், இதுதான் நல்ல நிர்வாகி செய்கின்ற வேலை. ஏன் செய்யணும்? அப்போதான் எல்லாமே முன்னேற்ற முடியும். எல்லோருக்கும் எல்லாம் என்று பேசினா போதாது, கிடைக்காதவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இதற்காகத்தான் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் 377 சமுதாயங்கள் இடஒதுக்கீட்டால் பயன்பெறுகிறார்கள். 377 சமுதாயங்கள். இதில் பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்கு 19 விழுக்காடு இடஒதுக்கீடு. இதில் கிட்டத்தட்ட 114 சமுதாயங்கள் பயன்பெறுகிறார்கள். பட்டியலினம் பாத்தீங்கன்னா எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 3 பெரிய பிரிவுகள், ஆனால் உட்பிரிவுகள் 76 பேர் இருக்கிறார்கள். அதே போன்று பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் 1 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு, ஆனால் அவர்கள் 34 பிரிவுகள் இருக்கிறார். அப்படி இந்த 34 பிரிவில் வெறும் 4 பிரிவு தான் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போகுது. மீதி 30 பிரிவுகளுக்கு கிடைக்கல. இது எப்படி நீங்க தெரிஞ்சு